ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு கிழங்கு எப்படி வைக்கிதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு ஸ்லைஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகு காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். அடுத்து செவ்வாழை போட்டுக்கலாம். பெருசாக இருக்குது செவ்வாழை போட்டு நல்லா வதக்கிடலாம். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடலாம். அப்படின்னா டக்குன்னு வதங்கிடும். நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா வதக்கியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டியாக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கிழங்கு கொஞ்சம் இருந்ததுனால அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். பாருங்கள். பகுதி பேர் பார்த்தா கிழங்கு சாப்பிட மாட்டாங்க வாய்வுன்னு கிழங்கு வச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு கொஞ்சம் கூடுதல் நம்ம சேர்த்தோம்னா, இது கூட நான் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் தாளிக்கும் போது. அப்படி சேர்த்தோம்னா நமக்கு வாய்வு அவ்வளோவா வராது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். ஓகே.